பொன்னி சீரியல்னைக்கான எபிசோடில் பொன்னி வந்து கரெக்டாக ஸ்டேஷன் முன்னாடி வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த ஏசி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ இவ எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பொன்னி அவங்க அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா முத்தையாவை பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிடுறாங்க. அப்பா இவ்வளோ நாள் நீங்கள் எங்கப்பா போனீங்க, என்னை விட்டுட்டு ஏன்பா போனீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் எக்காரணம் கொண்டு நான் உன்னை விட்டு போகவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அலறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜெயா வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க கோவத்தில். அடுத்தது உள்ளே போய் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க. என்னோட விருப்பத்தினால தான் நான் அந்த வீட்டை விட்டு போனேன், இதுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி சொல்கிறாரு. அதெல்லாம் உடனே விட முடியாது, அதில் போய் லெட்டர் எழுதிட்டு சைன் பண்ணி போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னியும் அந்த இடத்துல போய் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என் விருப்பத்தோடு தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனேன், இதில் யாருக்குமே துணை கிடையாது, யாரும் என்ன கொடுமையும் படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. ஜெயா உடனே கோவத்தில் வெளியே போயிடுறாங்க. பொன்னி வந்து வெளியே வராங்க. அப்போ மறுபடியும் ப்ரெஸ் மீட்டில் உள்ள எல்லாருமே பேசுகிறாங்க. இவங்க குடும்பத்தில் உங்களை கொடுமை பண்ணாங்களா, இப்போ வற்புறுத்துனாங்களா, அதனால தான் நீங்கள் வாபஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, யாருமே என்ன கொடுமைப்படுத்தலை, எல்லாருமே என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி வந்து அந்த ஏசி கிட்ட சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டியை வர வச்சு எங்கள் அம்மாவை வெளியே எடுத்துட்டேன், இனிமேல் உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஏசி வந்து டென்ஷனாக ஃபேஸை வைக்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.